மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்ன ராஜேஸ்வரி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நாம தான் தெளிவா பேங்க்குக்கு அனுப்பின மெயில் எடுத்து அதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பரை புடிச்சு அதுல இருக்கிற திருநாவுக்கரசுக்கு போன் பண்ணி பேசி விஜய் ஒரு ஃப்ராடு, இது அவன் ப்ராப்பர்ட்டியே கிடையாதுன்னு சொன்னமே. அவரும் லோனை உடனே ஸ்டாப் பண்றேன்னு சொன்னாரே, அத மீறி எப்படி லோன் வந்துச்சுன்னு பாக்குறியா? என் செல்ல அக்காவே ராஜேஸ்வரியே, எப்பவுமே உன்னை நம்பாத உன் தம்பி அன்னைக்கு முன்னாடியே லேப்டாப்ப திறந்து வச்சுட்டு போகும்போதே அதுல ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு லேப்டாப்ப நான் வேணும் தான் திறந்து வச்சுட்டு போனேன். அதுல இருந்த மெயில், பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணி வச்சது. அப்புறம் நீ பேசுனிய திருநாவுக்கரசு, அவரு யார் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு தான். லோன் சாங்ஷன் ஆக போற கடைசி மொமெண்ட்ல நீ ஏதாவது உள்ள பூந்து கெடுத்துருவேன்னு நான் நினைச்சேன். அதுல வந்த பிளான் தான் இது. உனக்கு இதெல்லாம் கெடுத்த திருப்தியை கொடுத்துட்டு அப்படியே உன்னை ஓரமா உட்கார வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு வச்ச பொறி தான் இது. நீயும் உள்ள வந்து எலி மாதிரி மாட்டிக்கிட்ட. நானும் லோனை வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? என்னை ஏமாத்தி லோன் வாங்கிட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. உனக்கு தலைவலியே இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது. ஏண்டா இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சோன்னு உன்னை அழ வைக்கல? நான் ராஜேஸ்வரி இல்லடா. தேங்க்யூ 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 ராஜேஸ்வரி. உன்னோட இந்த பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பைக்கான போட்டோ எடுத்துருவாங்க. ஓகே போங்க. கான்ஸ்டபிள், நீங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு கேமரால ரெக்கார்டா இருக்கான்னு பாருங்க. சார் குயிக். அதுல ஸ்டிக்கர் ஒட்ட வண்டி இருக்கான்னு பாருங்க. சார் சார் போட்டோ எடுத்துட்டு சார். இல்ல அவ்வளவு கிளியராவே இல்லையே சார். இந்த வண்டியை பாருங்க. கொடுங்க. இந்த வண்டி நம்பர் கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க போலாம். சார் பாருங்க சார். இதுல தெளிவாவே இல்லையே. கொடுங்க சார். இந்த வண்டியா அது? ஆமா சார், அந்த வண்டி தான். இந்த நம்பர் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். என்ன கதிரேசன் வந்திருக்காரு? மாப்பிள்ளையும் மாமனாரும் சமாதானம் ஆயிட்டாங்களோ? இந்தாங்க. ஓ உபசரிப்பெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்கே வரல. என் விதியை நினச்சி நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உன் கையால் எது வாங்கி குடித்தாலும் என் தொண்டை குளிக்கையில் இறங்காது. எனக்கு எதுவும் வேண்டாம். கண்ணத்துல அறையாத குறைய அடிச்சு விட்டுருக்காரு. வாங்க சார். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நடந்த சம்பவத்துக்கெல்லாம் நீங்க இவங்க முகத்துல முழிக்கவே கூடாதே. முழிக்க விடாந்தாம பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் வர சொல்லிட்டாருன்னு வேற வழி இல்லாம வந்து உட்காந்துருக்கேன். அவர் வந்தது பேசிட்டு போயிடுவேன். இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரா? என்ன விஷயம் சார்? என்ன காணாம போன என் பண விஷயமா தான் இருக்கும். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அவர் வந்தாதான் தெரியும். வாங்க தம்பி. வணக்கம் சார். வாங்க நல்ல தம்பி. ஹாய் விஜய். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல விஜய், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஓ சரி. நல்ல தம்பி. பை தி வே, இவங்க என் வைஃப் மல்லி. இவங்க நான் இவனோட அக்கா இன்ஸ்பெக்டர். ஓகே விஜய், ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்தை பேசிடுவோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸை எப்படி மூவ் பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பிளாங்கா தான் இருந்தது.
அதுக்கப்புறம் கதிரேசன் சார் சீரியல் நம்பர்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. அந்த சீரியல் நம்பரை வச்சுதான் ஒரு புரோகிதரை பிடிச்சோம். அந்த புரோகிதர்னால அவருக்கு பணம் கொடுத்தவன அடையாளம் காட்ட முடியல. அதனால அவருக்கு அவன் எந்த இடத்துல வச்சு பணத்தை கொடுத்தாங்கிற இடத்த காமிச்சாரு. லக்கிலே அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல ஒரு இமேஜை கேப்சர் பண்ணோம். இத பாருங்க. கொடுங்க. இங்க கொடு கொடு. முகம் தெரியவே இல்லையே. அதான் வண்டி நம்பர் தெரியுதே. ஆனா அந்த வண்டி நம்பர் ஃபேக் மேடம். வண்டி நம்பர் ஃபேக் நம்பர்னா அப்போ இது ஒரு பெரிய கேங் பண்ற வேலை மாதிரில தெரியுது. யூ ஆர் ரைட் மிஸ்டர் விஜய். நிச்சயமா அது ஒரு பெரிய கேங் தான். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டு அவனோட முகத்தை கண்டுபிடிக்க முடியலையே. அப்படிலாம் இன்னைக்கு யாரும் தப்பிச்சிட முடியாது சார். இந்த போட்டோவை எல்லா டிராபிக் போலீஸ்க்கு அனுப்பியிருக்கேன். வண்டி நம்பர் ஃபேக்னா அவங்கள மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போதைக்கு நமக்கு க்ளூவா இருக்கிறது அந்த வண்டிக்கு முன்னாடி ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் மட்டும்தான். வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா? அந்த புரோகிதரை பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. என்ன தகவல்? அந்த ரவுடி புரோகிதருக்கு பணம் கொடுத்தான்ல, அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நீங்க புது ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களா விஜய்? அதுல பூமி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கல்ல? ஆமா. அந்த பூமி பூஜைக்கு அந்த புரோகிதர் போகக்கூடாதுன்னு தான் அந்த ரவுடி பணத்தையே கொடுத்திருக்கான். ஏன் பூமி பூஜையை நிப்பாட்டுறதுக்கு இவரு வீட்டுல திருடு போன பணம் கை மாறி இருக்கா? அப்ப அங்க திருடினவனும் எனக்கு எதிராக வேலை செய்யறவனும் ஒன்னா? கரெக்டா பாயிண்ட புடிச்சிங்க விஜய். உங்க ரெண்டு பேருக்கும் காமன் எதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சிருக்கான். சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் காமன் யாராவது எதிரி இருக்காங்களா? எனக்கான எதிரி யாருன்னு கேட்டா என்னால உடனே சொல்லிட முடியும். ஆனா அவங்க இவர் வீட்டுல பணத்தை எடுத்திருப்பாங்களான்னு தான் சொல்ல முடியல. எனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே எதிரினா அது யாருன்னு யோசிக்கவே முடியலையே. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கேஸ் க்ளோஸ். எனிவே நானும் எல்லா பக்கமும் அந்த போட்டோ அனுப்புறேன். நீங்களும் உங்க சர்க்கிள்ல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. உங்க ரெண்டு பேருக்குமே நான் அந்த போட்டோ காப்பி அனுப்புறேன். ஓகே நல்ல தம்பி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். தகவல் கிடைச்சா நான் உடனே கால் பண்றேன். தேங்க்யூ நல்ல தம்பி. ஓகே விஜய், நான் வரேம்மா. வரேங்க. சார். நமக்கு நம்ம தொழிலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா சில பேர் நம்மளை கெடுக்கிறதுலே குறியா இருக்கிறாங்க. அதுல எனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே எதிரிங்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். ஆளு மட்டும் யாருன்னு தெரிஞ்சு நிச்சயமா ஒரு தலை கீழே உருளும். சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. வரமா? வாங்க. ராஜேஸ்வரி, என்னோட பூமி பூஜையை நடக்க விடாம பண்றதுக்கு நீதான் ஏற்பாடு பண்ணிருப்ப எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு கதிரேச வீட்டு பணம் எப்படி யூஸ் ஆச்சு? அந்த பணம் திருட்டு போனதுல உனக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இப்ப நான் போலீஸுக்கு சொன்னா கூட நீ உள்ள போற மாதிரி தான் இருக்கும். டேய், உனக்கு கற்பனை வளம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பூமி பூஜையை மட்டும் தடுத்துட்டா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடும்னு தரம் கெட்ட தனமால நான் யோசிக்க மாட்டேன். குறி வச்சா எற விழணும். நான் செய்யறதெல்லாம் அப்படி பெரிய சம்பவமா தான் இருக்கும். கண்டிப்பா செய்வேன். உன்னை அந்த ப்ராஜெக்ட நடத்தவே விட மாட்டேன். பூமி பூஜையோட அந்த ப்ராஜெக்ட் நிக்கும். அதுக்கான வேலையெல்லாம் நான் செய்வேன்டா. இந்த மாதிரி சின்ன வேலையில எல்லாம் என்ன சம்பந்தப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தாத. போ, தில்லு இருந்தா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடி. போ, கண்ணு முன்னாடி இருந்தா உடனே கை காட்டணும்னு தோணும் போல இருக்கு. ராஜேஸ்வரி,
நீ சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். இந்த சில்லற வேலையிலே உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியல. நீ பெருசா வேலை செஞ்சுதான் அப்படியே சாய்க்க போறியாக்கும். என் கால் சுண்டு வரல கூட உன்னால அசைக்க முடியாது. முடிஞ்சா செஞ்சு பாரு. பாப்படா. பாப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.